மல்லி மல்லி வந்துட்டா. மல்லி மட்டும் வரல, சாப்பாடு வந்துருக்கு. பொம்பளைக்கான எந்த லட்சணமும் உங்ககிட்ட இல்ல. அதான் உன்னை எனக்கு பிடிக்கல. சரி சரி, உனக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. உங்க அம்மா செஞ்சதா? நாய் கூட அதை சீண்டாது. நாய் கூட சீண்டாதா? ஆமா. அங்க பாரு பாரு. டேய் ஏய், மொத்தத்தையும் காலி பண்ணிடாத. அப்படி அறிவு இல்ல. ஏண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? என்னடா, அவனுக்கு பிடிச்சது சமைச்சு கொண்டு வந்தா பிடிக்கும்னு சொன்ன, அவன் கண்டுக்கவே இல்ல பாத்தியா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, சீக்கிரம் விழுந்துருவான். டேய் டைம் ஆயிடுச்சு, வாங்கடா. நிறுத்துங்கடா. அட சை, போட்டோ எடுத்ததெல்லாம் போதும். போ போ போ, அடிங்கடா அடிங்கடா, ஆடுறா. மல்லி வந்துட்டா. மல்லி சாப்பிடுயா? ஏய் வாய் மூடு. மல்லி தோசை கொண்டு வந்திருக்கியா? டேய் என்ன பொம்பளடி நீ இப்படி குடிச்சிட்டு இருக்க? டேய் பாட்டில குடி. அடி குடி. உங்க அப்பா ஃபோன் பண்றாரு. டேய் அந்த பொறம்போக்கு எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துற? என்ன பொசுக்குன்னு கோவப்பட்டா? இவன் அப்பனா பிடிக்காதுன்னு தெரியும்ல தெரியும்ல தெரியும்ல, ஏன்டா ஞாபகப்படுத்தல? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அம்மா செத்த உடனே அந்த பொறம்போக்கு சென்னைக்கு போய் ஒரு செட்டப் வச்சுக்கணும். அவனை நேர்ல பார்த்தா துண்டா வெட்டிடுவேன். அடே சூரி, உனக்கு கோடி கும்பிடுறாரு சாமி. ஜாலியா பாட்டியை கட்டணுமா, வந்த காசுல பார்ட்டி பண்ணமான்னு இல்லாம எதுக்குடா உங்க அப்பனை பத்தி பேசுற? மூஞ்ச பார்க்கவும் முடியடா, கொஞ்சம் சிரியாண்டா. ஹேய் ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு மச்சான், ஹேப்பி பர்த்டே டு யூ. அவ்வளவுதான், ஜத்து டானிங் முடிஞ்சு. டேய் பொறம்போக்குங்களா, இனி எவனாவது என் கண்ணுல பட்டீங்க, அத்தனை பேரையும் அறுத்து ஊறுகா போட்டுருவேன், பாத்துக்கங்க. மல்லே, இதோ வரேம்மா. ஆண்டி, இதோட டசன் தோசையாச்சு, எழுதி வச்சுக்கோங்க. டேய் இந்த முறை ஒழுங்கா காசு கொடுக்கல, தோசை கரண்டிய திருப்பி சூடு வச்சிடுவேன். ஐயோ இருங்க, இப்பயே கொண்டு வந்தறேன். காசுன உடனே எஸ்கேப் ஆடுவானுங்க போறம்போக்கு நாய்ங்க. ஏமா கத்திக்கிட்டு இருக்க? கத்தலனா வேலையாவுமா, எடுத்துட்டு போ. ஆபீஸ்ல கொடுத்துட்டு வா. சரி. நில வழியில நாய்ங்கெல்லாம் காத்துக்கிட்டு கிடக்கும், பாவம் பார்த்து டிஃபனை கொடுத்தன்னு வையே, காலை முடிஞ்சு அடுப்புல போட்டுருவேன். சரிம்மா. ஏந்தா இதுக்கு தானே உள்ள நேரம் வெயிட்டிங்க. டேய் சூரி, என்னடா ரன்னிங் ரேஸ்ல ஓடுறியா என்ன? இப்ப நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்களே எழுந்து ஓடுவீங்க. என்னடா ஆச்சு? நம்ம ராஜ்யம் இல்ல போயிடுச்சா? மல்லிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கு. என்னது மாப்பிள்ள பாக்குறாளா? வாடா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆனா மச்சான் சும்மா விடக்கூடாது. டே தம்பி, பாத்து எத்தி நாளாச்சு, சென்னையில என்னடா பண்ணின்னு இருக்க? ஏதோ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன். அதை விட மல்லி கல்யாண விஷயம் என்னாச்சு? இட்லியும் தோசையும் வித்த காசுல வயித்தையே ரொப்பமுல்ல, இதுல கல்யாணம் எங்க பண்றது? மல்லி கல்யாண விஷயத்தை நீ மறந்துருக்கா? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எப்படிரா? சென்னையில மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய பூஜை பண்றாங்களாம். சில தகுதியுடைய பொண்ணுங்களை மட்டும்தான் அந்த பூஜையில உட்கார வைப்பாங்க. அப்படி உட்கார வைக்கிற பொண்ணுக்கு உடம்பு முழுக்க நகைங்களை போட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்து அனுப்பி விடுவாங்க. 10 லட்சமா? இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, மல்லி பிறந்த தேதி என்ன? ஜூன் 8. அவரோட நட்சத்திரம் என்ன சொல்லு? ஆருத்ரா. ஆருத்ரா நட்சத்திரமா?
மல்லி இப்ப எங்க இருக்கு? வீட்ல தான் இருக்கா. கூப்பிடு முதல்ல. மல்லி, அடியே மல்லி. ஏ மல்லி, மல்லி மல்லி என்னடா சூரிய குரல் எகுறுதே? நான் மல்லிக்கு கல்யாணம் பேசுறியாமே? கல்யாணமா? என்ன காலைல எல்லாரும் குஷ்டு வந்துட்டீங்களா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. போங்கடா எல்லாரும் இங்க. உன் வருங்கால மாப்பிள்ளையை துரத்துகிறாயா நீ? பெரிய பாகுபலி வீர இவன். மாப்பிள்ளையம்மா மாப்பிள்ளை. எவன்டா மாப்பிள்ளை? நான் தான் மாப்பிள்ள, வேற எவன்? உள்ளகிறவனா? அந்த புறம்போக்க வெளியே வர சொல்லு முதல்ல. எவன்டா? வாடா வெளியில. மூடனே. வாடா. கிழவ மறிக்கிறான். இந்த பரதேசிங்கள்ட்ட என்னக்கா பேச்சு? அரிசி போட்டு விட போயிடுவானுங்க. ஏய், எரும மாடு மாதிரி இரு. உனக்கு மல்லி கேக்குதா? நீ கல்யாணம் பண்ணிக்குவியா இல்ல பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் துபாயில வித்துருப்பியா? துபாய்க்காரனுக்குன்னா கொரியாக்காரனுக்கு வித்துட்டு போறேன். உங்களுக்கு என்னடா? என்னடா சொன்ன? டானா சொன்ன? பெரிய மனுஷன் கூட பக்கத்துல கேளுடா. அவன் கல்யாணம் பண்ண சொல்லலடா. எதுக்காக என்ன போட்டு இந்த மாதிரி அடிக்கிறீங்க? என்ன விட்டுருங்கப்பா. புரியல விக்கிறான்டா. ஏய், அவளுக்கு எவன் கூட சம்பந்தம் பேசுறேன்னு தெரிஞ்சது வெட்டி போட்டுருவேன். சம்பந்தம் பேசுறேன்னு உன்கிட்ட எவன்டா சொன்னதே? ஏதோ பூஜையில உட்கார வச்சா 10 லட்சம் பணம் தரேன்னு என் தம்பிய கிட்ட சொல்லின்னு இருந்தான். பூஜையில மல்லியை கூட்டு போய் உட்கார வைப்பான் அவன் பொண்டாட்டியை கூட்டு போய் உட்கார சொல்லு. இந்த சூரிய உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் மல்லி இந்த நெஞ்சில தான் இருப்பா. என்ன தவிர வேற யாருக்காவது கட்டி கொடுக்க நினைச்ச உயிரோட புதைச்சிருவேன். டேய் டேய், எவன்டா உன்னாண்ட சொன்னதே? உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிற மல்லி உனக்குதான். போ, எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்கடா. உனக்கு தான்டா. போடா இங்கிருந்து. வீணா அவ பேரு கெட்டுருண்டா. நல்ல புள்ளல. போயிடுறா இங்கிருந்து. போப்பா போ. என்ன ராமச்சந்திரா, இப்பதான் ஊர்ல இருந்து வரையா? என்னடா சென்னையில உன்னோட சின்ன வீடு எப்படி இருக்கு? நம்ம ஊருக்கு பிடிச்ச தருத்திரம்னா நீயும் உன் பையனும் தான்டா. என்னடா அப்படி பாக்குற? அடிக்கணும்னு தோணுதா அட்ரா, திட்டணும்னு தோணுதா திட்டுறா. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுடா. பேச முடியாது. ஏண்டா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? நிறைய பண்ணிட்டேன். என் அம்மாவை கொன்னுட்ட, என்ன அனாதையாகிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்ட. இன்னொருத்தைய செட்டப் பண்ணிக்கிட்டு சென்னையில குடும்பம் நடத்தினேன். அதனாலதான் உன்னை கண்டாலே நான் வெறுக்கிறேன். உன்னை தவிர வேற யாருக்காவது நான் பிறந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கோ செத்துட்ட. போயிங்க இருந்து போ. அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா, நான் சின்ன வயசா இருக்கும் போது குடிக்க அடிமையாயி உன் அம்மாவை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணு ஞாபகம் இருக்குடா. ஆனா என் தப்பையெல்லாம் நான் உணர்ந்து உன் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கலாங்கிற நேரத்துல அவன் என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டாடா. டேய், உன் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சாடா. என்னதான் நீ எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கல, நான் செத்து போயிட்டா என் புள்ள அனாதை ஆயிடுவா. அதனால தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு என்கிட்ட சத்தியமாக்கிட்டு போயிட்டாடா. சூரி, இந்த 15 வருஷமா நான் உன்னை விட்டு விலகி ரொம்ப தூரமா இருந்தது எவ கூடயோ சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லடா. அப்பா, உன் அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற தாண்டா. உனக்காக 4 காசு சேர்த்து வைக்க தாண்டா. அப்பா, சூரி, நான் சம்பாதிச்சுட்டாடா. நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். சூரி, உள்ள போய் அந்த பையன் கொண்டு வாடா. அப்பா, இப்ப எதுக்கு பாதெல்லாம்? தயவு செஞ்சு நான் சொன்னதை கேள்ற போய் கொண்டா.